நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்வது பக்தர்களின் ஒரு பரம்பரையான மரபு ஆகும். வெண்ணெய் குளிர்ந்த பொருளாக இருப்பதால் பக்தர்கள் பெருமாளின் உடல் சூடான போது அதை தணிக்க வெண்ணெய் அபிஷேகம் செய்வார்கள். இதனால் அவரது திருமேனிக்கு குளிர்ச்சி கிடைக்கும் என்பர். இதை போலவே வெண்ணெய் அலங்காரத்தை சாற்றுவதன் மூலம் பக்தர்கள் தங்களது தீவிர பக்தியையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த வகையில் நாமக்கல் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள கோட்டை பகுதியில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி மற்றும் நாமகிரி தாயார் கோயில் எதிரில் ஒரே கல்லினால் 18 அடி உயரத்தில் உருவான ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு வணங்கிய நிலையில் சாந்த சொரூபியாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு இரவு பகல் என 24 மணி நேரமும் அருள் பாலித்து வருகிறார். தினசரி காலையில் ஆஞ்சநேயருக்கு 1008 வடைமாலை அலங்காரம் நடைபெறும். பின்னர் நல்லெண்ணெய், சீயக்காய், திருமஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட நறுமண பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். கனகாபிஷேகத்துடன் அபிஷேகம் நிறைவு பெற்று பகல் 1 மணி அளவில் சுவாமிக்கு தங்க கவசம், வெள்ளி கவசம், முத்தங்கி, மலரங்கி முதலிய அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெறும். கட்டளைதாரர்களின் விருப்பத்தின் பேரில் மாலையில் சந்தன காப்பு மற்றும் வெண்ணெய் காப்பு அலங்காரம் மற்றும் தங்கத்தேர் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் குளிர் பருவம் துவங்கியதும் கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் கட்டளைதாரர்கள் மூலம் சுவாமிக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் நடைபெறும். மாலை சுமார் 5 மணிக்கு துவங்கி இரவு 8 மணிக்கு இந்த அலங்காரம் நிறைவு பெற்று தீபாரதனை நடைபெறும். சுமார் 120 கிலோ வெண்ணெய் மூலம் சுவாமியின் உடல் முழுவதும் அலங்காரம் செய்து வெண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெறும். இவ்வாறு வழிபட்டால் சுவாமி உள்ளம் குளிர்ந்து பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு தற்போது குளிர் சீசன் துவங்கி உள்ளதால் நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் வெண்ணெய் காப்பு அலங்காரத்திற்கான முன்பதிவு துவங்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள பக்தர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில் அலுவலகத்தை அணுகி கட்டணம் செலுத்தி வெண்ணெய் காப்பு அலங்காரத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என கோயில் செயல் அலுவலரும் அறநிலையத்துறை உதவி கமிஷனருமான இளையராஜா தெரிவித்துள்ளார்.